ஹாய் ஸ்பைடிஸ். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அவர் பண்ண தப்பெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சாரின்னு வந்துட்டு ஒரு வீடியோ காலையில போட்டுட்டாரு. இது எப்பயோ போட்டிருக்கணும். போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ அவர் இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா 10-15 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணி சாரின்றது கேட்டிருக்காரு. ஸோ அதையுமே அவர் ரியலைஸ் பண்ணி கேட்டிருக்காரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 95% அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ரியலைஸ் பண்ணியிருந்தா எப்பயோ ரியலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறம் எதுக்கு இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. அதுவும் இப்போ ரீசென்ட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20,000 பேர் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறையும். ஸோ ஏதாச்சும் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த போக்கோ வீடியோவை போட்டு பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறமும் வேலைக்கு ஆகல அப்படின்னு தெரிஞ்சவனையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனா சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு வீடியோவை போட்டிருந்தாரு. இது ஏன் இத்தனை நாளா சொல்லலன்றதுக்கு அதுக்கும் அவரே பதில் சொல்லிருக்காரு. அதான் இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி போஸ்டே அவர் வந்துட்டு பதில் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்டா போட்ட வீடியோலயே சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் எங்களை பத்தி என்ன சொன்னாலும் சரி, என் கேரக்டர் அசாசினேட் பண்ணாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் வந்துட்டு அதை பத்தி நான் இதுக்கப்புறம் ரிப்ளை பண்ண போறது இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் வேலையை நான் பார்க்க போறேன். ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் யாருக்கு சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா டெக் பாஸுக்கு சொல்லியிருப்பாரு. பட் ஆனா பாத்தீங்கன்னா இவர் பண்ண தப்பு எல்லாமே வந்துட்டு சிட் ஃப்ரீக்வன்சிஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு வெளிப்படையா காட்டியிருப்பாங்க. பீப்புள்ஸ் ஆகிய எல்லாருக்கும் தெரிஞ்சோனையும் பீப்புள்ஸ் அவர் யாருக்காக வீடியோ போடுறாரு, இந்த மொபைல் வீடியோ இதெல்லாம் யாருக்காக போடுறாரு, மக்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் போடுறாரு. சோ அவங்களுக்கே இவர் மேல உள்ள பார்வை மாறி இருக்கு அப்படிங்கிறப்போ எல்லாரும் அவருக்கு எகெயின்ஸ்டா பேசும்போது சோ அவர் கண்டிப்பா வந்துட்டு வீடியோ போட்டிருக்கணும். அவர் வந்துட்டு நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது டெக் பாஸுக்கு. அவங்க இதுக்கப்புறம் என்னை பத்தி என்ன அலிகேஷன் சொன்னாலும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்னு தான் சொன்னார். பட் இவர் வீடியோ போறதே மக்களுக்காக தான். சோ அப்படிப்பட்ட மக்களே ஒரு கேள்வி கேட்கும்போது இவரு முன்னாடியே பாத்தீங்கன்னா பதில் சொல்லி இருந்திருக்கணும். ஏன் பதில் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இவர் பண்ணது தப்பு. சோ அதனால அவரால் பதில் சொல்ல முடியல. சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா 10 நாள் வந்துட்டு இப்படியே டைம் ஓட்டிருக்காரு. ஆனா ரீசன் கேட்டா என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட லாஸ்ட் வீடியோலயே சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அவர் பண்ண தப்புக்கு அவர் சாரி சொல்லிட்டாரு. பட் அவர் பண்ண தப்பையுமே அவர் திரும்பவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நானா பண்ணல. இப்ப நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்கறோம்னா நம்மளோட மேனேஜரோ இல்ல ஓனரோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம அந்த கம்பெனில வேலை பார்ப்போம். அப்பதான் நமக்கு சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசியிருப்பாரு. அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். பட் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவரு சொல்றது நியாயமே இல்லை. நான் அந்த ப்ரூஃப்லயே நமக்கு வெட்ட வெளிச்சமா தெளிவா தெரிஞ்சிருக்கும். மேனேஜரை விட இவரு தான் பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா வந்துட்டு இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்துட்டு நீங்க இப்படி பேசுங்க. விவோ வந்துட்டு பாருங்க நமக்கு ஒரு சில இது கேம்பெயின்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நிறைய இது கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்க வந்துட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜரை புஷ் பண்ணதே பாத்தீங்கன்னா அதாவது ஃபுல் இன்வால்வ்மெண்டோட பண்ணதே பாத்தீங்கன்னா இவரு தான். ஆனா சேனலை விட்டு வெளியே வந்து இவர் பேசுனது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களை வந்துட்டு ஆர்கானிக் கண்டென்ட்டே பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியுமே அவர் மேல போடுறாங்க. அதுக்கு நான் அவரும் நல்லவர்னு நான் சொல்ல வரல. அவரும் இவரும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. பட் முழு இன்வால்வ்மெண்ட்டுமே அவங்க காமிச்ச ப்ரூஃப்ல இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா இவரு தான். அதான் நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் தான் பண்ணியிருக்காரு. சுதர்ஷன் தான் பண்ண மாதிரி தான் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இவர் வெளியே வந்து ஆமா இத்தனை நாள் வந்துட்டு நான் தெரியாம இதை நான் வந்துட்டு பண்ணிட்டேன். அதாவது அவர் முதல் வீடியோ போடணும்னு டிசைட் பண்ணியிருந்தா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அதாவது பெரிய பெரிய சேனல் தனியா வந்து அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவங்க ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே வெளியே வந்து இந்த பிரச்சனைனால தான் நாங்க வெளியே வந்தோம். சோ இப்படி வந்துட்டோம். இந்த மாதிரிலாம் வீடியோ யாருமே போட்டது கிடையாது. சோ இவர் வீடியோ போடுறாரு அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே ஓப்பனா இருந்திருக்கணும். இந்த மாதிரி நானுமே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். சோ இப்ப வெளியே வந்துட்டேன். இனிமே நான் இப்படி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இனிமே நான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உண்மையா பேசியிருந்தாருன்னா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்க போறதும் கிடையாது. இவரு பேரும் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்க போறதும் கிடையாது. ரீசனே இல்லாம வெளியே வந்தவர் அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்காம இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்றன்ற பேர்ல இவர் பண்ண தப்பெல்லாம் மறைச்சு எக்ஸ்போஸ் பண்ணதுனாலதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு கடைசியா எல்லாத்தையுமே இருந்தாலும் ஃபைனலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவரும் உண்மையா வீடியோஸ் போடுறாரா அதாவது ட்ரூத்ஃபுல்லா போடுறாரான்றதை அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி அவர் இன்னும் ஒரு இஷ்யூல ஏதாச்சும் இஷ்யூல மாட்டிட்டாலும் கண்டிப்பா மக்களுக்கு இவர் மேல உள்ள நம்பிக்கை கண்டிப்பா இதுக்கப்புறம் போயிடும். வருமானம் திரும்ப கிடைக்குமான்றது தெரியல. ஸோ அதனால கண்டிப்பா சுதர்ஷன் அவர்கள் இதுக்கப்புறம் கண்டிப்பா அதாவது ஸ்டார்டிங் டேஸ்ல ஒரு வீடியோ பார்த்தப்ப எந்த அளவுக்கு ட்ரூத்ஃபுல்லா போட்டாரோ அது மாதிரி போட்டார்னா நமக்கும் வந்துட்டு அவரோட வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த இந்த இஷ்யூ இதோட வந்துட்டு ஒரு சாரி கேட்டோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேல இது ரொம்ப பெருசா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Paidi signing off.